நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தண்டேல். இந்த படம் தெலுங்கு சினிமாவில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. 95 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த தண்டேல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர மார்ச் 7ஆம் தேதி தண்டேல் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இந்த படத்தை தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. படம் ஆவரேஜான மூவி தான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மார்ச் 21ஆம் தேதி இந்த படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்ததா மணிகண்டன் லீட நடிச்சிருக்கிற படம் தான் குடும்பஸ்தன். பார்த்த எல்லாருமே பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இந்த குடும்பஸ்தன் படம் 25 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. குடும்பஸ்தன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர மார்ச் 7ஆம் தேதி இந்த குடும்பஸ்தன் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்தை பாருங்க, படம் சூப்பராக இருக்கும். அடுத்ததா டிராகன் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த படம் இப்போதைக்கு 100 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. இந்த டிராகன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மார்ச் 21ஆம் தேதி டிராகன் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. இந்த படம் ஒரு சூப்பரான படம்.